நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி கொண்டது தேனீங்கிறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மானுட சமூகம் உயிரோடு இருக்காதுங்கிறான். நல்லா விளங்கிடும். தேனீக்கள் ஒரு உயிர் பெருக்கத்தை, உயிர் சூழலை உருவாக்கக்கூடிய பேராற்றல் கொண்டது. நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி கொண்டது தேனீங்கிறான். நினைச்சு பாருங்க, தேனீக்கள் இல்லாமது, பூச்சி வண்டுகள் இல்லாத, வண்ணத்து பூச்சி இல்லாத எப்படி நீங்க உற்பத்தியை பெருக்குவீங்க? அறிவார்ந்த தம்பி தங்கைகள், நீங்க கவனிங்க. எல்லா செடியும் பூக்கும் தங்கச்சியிலே, தம்பியிலே, எப்படி காய்க்கும்? இது காய்க்காது. தேனி போகணும், வண்ணத்து பூச்சி போகணும், ஒரு வண்டு போகணும், தன் உணவு தேவைக்கு தேனை உண்ண போகணும். அப்ப தேனை உண்ணும் போது தன் மூக்களையும் ரெக்கைகளையும் இந்த பூவில் இருக்க மகரந்தத்தை ஒட்டி கொண்டு இன்னொரு பூவுக்கு தேன் உண்ண போகுது. அந்த பூவில் இந்த பூவில் ஒட்டின மகரந்தத்தை கடத்தது. அப்போதுதான் சூழ் கொண்டு காய்க்குது. இதுதான் அறிவியல் உண்மை, உயிரியல் உண்மை. இதை விளங்கி கொள்ளணும். இப்ப இந்த தேனி, இந்த பூச்சி, இந்த வண்ணத்து பூச்சி, இந்த வண்டு செத்து போனால் பூக்கும், எதுவும் காய்க்காது. மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை இந்த தேசம் எதிர்கொள்ளும். அப்ப எப்படி? எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கு. இந்த தம்பி தங்கில என்ன பார்த்தா என்ன சொல்றாங்க, ஏன்னா நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க? ஸ்டெர்லைட் வேணான்றீங்க, ஹைட்ரோ கார்பன் வேணான்றீங்க, மீத்தேன் வேணான்றீங்க, நீட்ரன் வேணான்றீங்க. என்னன்னா நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க? விவசாயம் வச்சுக்கிறீங்க. கார் வேணும், மோட்டர் பைக் வேணும், டிவி வேணும், செல்போன் வேணும், எல்லாம் வச்சுக்க. அப்ப என்ன பண்றது? இதெல்லாம் இருந்துட்டா சோறை இறக்குமதி பண்ணிக்கிறோம் சொல்றான்ல. இம்போர்ட் பண்ணுவோம், தக்காளி இம்போர்ட் பண்ணுவோம், வெண்டைக்காய் இம்போர்ட் பண்ணுவோம், வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுவோம். பண்ணுங்க. நீங்க நினைக்கிறது போல ராஜா ஜப்பான் நினைக்குது, நீங்க நினைக்கிறது போல ராஜா ரஷ்யாவும் நினைக்குது, நீங்க நினைக்க போலே ராஜா அமெரிக்காவும் நினைக்குது, உலகத்தில் எல்லா நாடும் நினைக்குது. எதுக்கு விவசாயம்? இறக்குமதி பண்ணிக்கிறோம். எல்லாருமே இறக்குமதி பண்ண எங்கிருந்து ராஜா வரும்? எங்கிருந்து வரும்? ராஜா நீ சாப்பிட்டு வேலை செஞ்சாலும் ராஜா சாப்பிட்டு போய்தான் ராஜா வேலை செய்யணும். அதை புரிஞ்சுக்கணும் ராஜா. நீ ராக்கெட்ல பறந்துட்டா பசி இல்லாம இருக்காது ராஜா. நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி கொண்டது தேனீங்கிறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மானுட சமூகம் உயிரோடு இருக்காதுங்கிறான். நல்லா விளங்கிடும். தேனீக்கள் ஒரு உயிர் பெருக்கத்தை, உயிர் சூழலை உருவாக்கக்கூடிய பேராற்றல் கொண்டது. நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி கொண்டது தேனீங்கிறான். நினைச்சு பாருங்க, தேனீக்கள் இல்லாமது, பூச்சி வண்டுகள் இல்லாத, வண்ணத்து பூச்சி இல்லாத எப்படி நீங்க உற்பத்தியை பெருக்குவீங்க? அறிவார்ந்த தம்பி தங்கைகள், நீங்க கவனிங்க. எல்லா செடியும் பூக்கும் தங்கச்சியிலே, தம்பியிலே, எப்படி காய்க்கும்? இது காய்க்காது. தேனி போகணும், வண்ணத்து பூச்சி போகணும், ஒரு வண்டு போகணும், தன் உணவு தேவைக்கு தேனை உண்ண போகணும். அப்ப தேனை உண்ணும் போது தன் மூக்களையும் ரெக்கைகளையும் இந்த பூவில் இருக்க மகரந்தத்தை ஒட்டி கொண்டு இன்னொரு பூவுக்கு தேன் உண்ண போகுது. அந்த பூவில் இந்த பூவில் ஒட்டின மகரந்தத்தை கடத்தது.